டாக்டர் பாலஸ் டி பிரகாஷ். இப்பொழுது எம்பிபிஎஸ் நான் முடித்து 52 வருடங்கள் ஆகிவிட்டன. நான் தொடர்ந்து இன்றும் மருத்துவ சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று உங்களை எனது பிரசவத்தின் 3ஆம் பகுதி அதன் மருத்துவ அறிவை பற்றி உங்களுக்கு சிலவற்றை நான் தெரிந்து கொண்டதை புரிந்து கொண்டதை உங்களுக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களை வாழ்த்தி வழங்கி வரவேற்கிறேன். இன்று பிரசவத்தை பற்றி, அதாவது இனப்பெருக்கத்தை பற்றி உலகில் என்ன நடக்கிறது நாம் என்று தெரிந்து கொண்டால், டைனோசார் அது முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். தவளை, ஆமை, கோழி இவைகளெல்லாம் முட்டை போட்டு குஞ்சுகள் உண்டாக்கும். மிருக இனத்தில் பலவிதமான மிருகங்கள் இருக்கின்றன. அந்த மிருகங்கள் ஆண் பெண்ணோடு உடலுறவு செய்து அதன் பின்னால் குட்டிகள் போடும். உதாரணம், நாய்க்கு பல குட்டிகள் பிறக்கும். அவ்வாறு ஒவ்வொரு இனத்திற்கும் தனியாக குட்டிகள் வரும். இதில் ஒரு பெண் நாய், அதாவது பிட்ச், அதற்கு பல பல செக்ஸ் பார்ட்னர்ஸ்கள் இருக்கிறார்கள். அந்த பெண் நாய் வெக்கமே படாமல் பப்ளிக்காக செக்ஸ் செய்யும். அது தனது ஆண் நாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஃபாதர், சன், கிராண்ட்சன், அந்த வெரைட்டிஸ் கூட அந்த பெண் நாய், அதாவது அந்த பிட்ச் அவ்வாறு செய்யும். ஆனால் மனித இனத்தில் அந்த தப்புகள் சீக்ரெட்டாக இருக்கும், ஒளிவு மறைவாக இருக்கும். இந்த பெண் பல ஆண்களோடு இருப்பது ஒரு சீக்ரெட் ரிவெஞ்ச் அவ்வாறு இருக்கலாம், செக்ஸ் ஃபார் கெயின் அந்த மாதிரி இருக்கலாம். மேலும் செக்ஸ் அதனால் பிளாக்மெயில் அவ்வாறு சில இடங்களில் நடக்கிறது. இது பப்ளிக்காக வெளிப்படாது. திஸ் ஹேப்பன்ஸ் இன் வில்லேஜஸ், சிட்டிஸ் அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஒன்லி மினிமல் பீப்புள் ஆர் டூயிங் லைக் திஸ். நாம் வாழும் இந்த உலகில் ஒரு பெண் ஒரு ஆண்மகனை மட்டும் திருமணம் செய்தால் அதற்கு மானோ ஆண்ட்ரி என்று பெயர். ஒரு பெண் பல பல கணவன்மார்களை அவள் திருமணம் செய்தால் அதற்கு பாலி ஆண்ட்ரி என்று பெயர். அதாவது ஒரு பெண்ணுக்கு அநேக கணவர்கள் உடைமை என்று அர்த்தமாகிறது. இது சொந்தத்துக்குள் இருந்தால், இந்த கணவன்மார்கள் சொந்தத்துக்குள் இருந்தால் ஃப்ரெட்டர்னல் டைப் என்று பெயர். சொந்தம் இல்லாமல் அயலான்மார்களாக இருந்தால் தட் இஸ் நான் ஃப்ரெட்டர்னல். இது உலகில் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மிருக இனத்துக்குள் பல பல மிருகங்கள் பலவிதமான காமச்செயல்களில் ஈடுபடுகின்றன. அது உங்களுக்கே தெரியும். மிருக இனத்தில் ஆணும் பெண்ணும், ஆண் இனமும் பெண்ணினமும் இணைந்து குட்டி உண்டானால் அதற்கு விவிபேரஸ் என்று பெயர். மிருக இனத்தில் காட்டுக்கே ராஜா சிங்கம் தனக்கு பல ஃபீமேல் பார்ட்னர்ஸ், அதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். இந்த காலகட்டங்களில் மனித இனத்தை நாம் சம்பந்தப்படுத்தி பார்த்தால், சிங்கம் போல் சிலர் நாம் வாழும் இந்த உலகத்தில் ஒரு ஆண்மகன் பல பல பெண்களை திருமணம் செய்தால் அதற்கு பாலிகேமி என்று பெயர். அவ்வாறு ஒரு ஆண்மகன் பல பல பெண்களோடு உடலுறவு செய்தாலும், அவ்வாறு வாழ்க்கை நடத்தினாலும் அதற்கும் பாலிகேமி என்றுதான் பெயர். பெரிய பணக்காரர்கள், பட்டம் பதவி உடையவர்கள், பெரிய முதலாளிகள், சூப்பர் மால் ஓனர்ஸ், very rich people and people who are having handsome and attractive personalities, these people may involve in these illegal activities. ஆனால் எல்லா மனிதர்களும், எல்லா ஆண்களும் இவ்வாறு இருக்க மாட்டார்கள். அதே இந்த உலகத்திலே ஆண் சேர்க்கை இல்லாமலே பெண்ணினம் குஞ்சுகளை உண்டாக்குகிறது. அதற்கு பார்த்தினோஜெனிசிஸ் முறை என்று பெயர். அதாவது தேனி, கடல்வாழ் மிருகங்கள் இவ்வாறு இனப்பெருக்கங்கள் செய்கின்றன. பிரசவத்தின் 3ஆம் பகுதி, அதை பற்றி நாம் கொஞ்சம் என் மூலம் அறிந்து கொள்வோம். அதாவது தாய் தன் வயிற்றில் சந்தோஷமான தன் வாரிசை வைத்து அவள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாலும்
மூன்றாம் ட்ரைமஸ்டர் அதில் 28வது வாரத்திலிருந்து 40வது வாரம் வரை அவளுக்கு பலவித பிரச்சனைகள் மாறி மாறி வருகின்றன. சிலருக்கு அவர்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி ஜாஸ்தி இருக்கும், ஆகவே பொறுத்துக் கொள்வார்கள். அது கூட்டு குடும்பமாக இருந்தால் அது வித்தியாசமாக இருக்கும். தனியாக இருந்து தனது கணவன் வெளியூரில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு பிரச்சனை இருக்கும். சில பெண்கள் தாய் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அந்த பிரச்சனைகள் அதிக அளவு கஷ்டப்படுவாள். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, அதாவது பிரைவி, அதில் அவளுக்கு பயங்கரமான சிந்தனைகள், அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ என்று. செகண்ட் ட்ரைமஸ்டர் அதில் அந்த அனாமலி ஸ்கேன் எடுத்திருந்தாலும் அவள் அக்கம் பக்கம் அவளது நண்பர்கள் பேசியதை பார்த்து சில இடங்களில் தப்பான பிரசவங்கள் அதை செவி மூலம் கேட்டு தனக்கும் இவ்வாறு வந்துவிடுமோ என்று அவர்களுக்கு பல பல விதமான பயங்கள் ஏற்படும். ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டர் அதில் 28வது வாரம், அப்பொழுது அந்த குழந்தை 2 கிலோ, 1 to 2 கிலோ, அதன் பின்னால் போக 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 40வது வாரம் நெருங்கும் பொழுது 3 கிலோ 3.5 கிலோ வரும் பொழுது அந்த பேபியோட வெயிட், amniotic fluid அதன் வெயிட் பிளஸ் பிளசண்டா, திக்கண்ட் யூட்ரஸ் இவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பெண்ணின் வயிறு, அந்த குட்டி அழகான இடுப்பு முன்னால் பயங்கரமாக புடைத்த ஒரு அதிக அளவு தொப்பை போல் புடைத்து நடையே அவளுக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது இடுப்பை பின்னால் சாய்த்து ஒரு லாடு போல நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆரம்பத்தில் அந்த தாய் அவளுக்கு மசக்கை இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி பின்னால் இறப்பை, அதில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகம் வருவதனால் கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ஜங்ஷன், சாப்பாட்டு குழாயும் இறப்பையும் சேரக்கூடிய அந்த ஜங்ஷன், அது வழியாக அந்த ஆசிட் சாப்பாட்டு குழாய் மேல் ஏறி 2 மார்புக்கும் நடுவில் நெஞ்சு எரிச்சல் வரும். அது திடீரென்று குளிந்தவுடன் அந்த எரிச்சல் கூடும். பின்னால் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வளர்கிறது. முதலில் குட்டி ரோபோ பொம்மை உண்டாகிவிட்டது. அந்த ரோபோ பொம்மை இப்பொழுது உயிரோடு மேலும் மேலும் எல்லா உறுப்புகளும் வளர்ந்து கொண்டே வந்துதான் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கும் பொழுது வயிறு புடைத்து அந்த வயிற்றின் பளபளப்பு தன்மைகள் போய் வயிற்றில் பலவிதமான கோடுகள், ஸ்ட்ரையா கிராவிடோரம், அவ்வாறு கோடுகள் வரும். அதற்கு மேலும் இந்த பெரிய வளரும் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைனல் கார்டு, வெர்டிபிரல் காலம் அதன் முன்னால் இருக்கும், அயோர்டா மகாதமனி பக்கத்தில் இருக்கும் இன்ஃபீரியர் வீனேகேவா என்ற அந்த இரத்த குழாய் அதன் மேல் பிரஷர் உண்டாக்குவதனால், காலுக்கு போகும் இரத்த குழாய்கள் மேல் பிரஷர் உண்டாக்குவதனால் 2 கால்களும் பாதத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலில் கால் வீக்கம், அப்புறம் லெக்ஸ் பகுதி, ஃபுட் முதலில் வீக்கம் வரும், லெக்ஸ் பகுதி வீக்கம் வரும், தொடை பகுதி வீக்கம் வரும். அவ்வாறு வீக்கம் வந்து கொண்டே இருக்கும். இந்த வீக்கம் பிரசவ பெண்களுக்கு அனீமியா, இரத்த சுவை இருந்தால் அது அதிக அளவு தெரியும். ஆனால் பிரசவ பெண்களுக்கு பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், அவ்வாறு ஒரு நோய் இருக்கும் பொழுது இந்த வீக்கம் அதிக அளவு தெரியலாம். ஆம்னியாட்டிக் இன்டெக்ஸ் அதிக அளவு ஆனால், ஹைட்ராமியாஸ் அதிக அளவு ஆனால் அப்பொழுது கால் வீக்கம் மேலும் கூடிய வரும். பெண்ணுடம்பில் இருக்கும் 2 லேபியம் மேஜஸ் அந்த பகுதியும் பெருசாக வீங்கிவிடும். உடனே அந்த நோயாளி ஸ்பெஷலிஸ்ட் அவர்களிடம் அணுக வேண்டும். ஃபாலோஅப் வரும். அந்த பெண்ணை நிற்க வைத்து கால்களை சோதனை பண்ணால் அந்த கால்களில் இரத்த குழாய் சுருட்டு வரும். அது நரம்பு சுருட்டு இல்லை, இரத்த குழாய். அதாவது செஃபனஸ் என்றால் ஈஸிலி சீன் என்று பெயர். தொடை, கால், அதன் மீடியல் சைடு, இன்னர் சைடு கிரேட் செஃபனஸ் வெயின் என்று பெயர். காலின் பின்பகுதியில் ஷார்ட் செஃபனஸ் வெயின், சின்ன செஃபனஸ் வெயின் என்று பெயர். அந்த இரத்த குழாய்
அதன் வால்வுகள் இரத்தத்தை மேலே நோக்கி இருதயத்தை நோக்கி இரத்தத்தை மேலே கொண்டு செல்லும். இந்த கர்ப்பப்பை அந்த வெயின்ஸை அழுத்துவதனால் there is stagnation of blood in the leg veins, அந்த great saphenous vein அதிலும் short saphenous vein அதிலும் இந்த வால்வுகள் வேலை செய்யாமல் போனால் வால்வ் இன்காம்பிட்டன்ஸ் வந்து இந்த இரத்த குழாய் இவ்வாறு சுருள ஆரம்பிக்கும். இதற்கு தான் வேரிகோசிட்டி என்று பெயர். இது நரம்பு சுருட்டு இல்லை, இரத்த குழாய் சுருட்டு. அது பெண்களுக்கு எஸ்பெஷலி ட்வின்ஸ், ஹைட்ராமியாஸ் இல்லை, மேலும் அதிக அளவு வேலை பார்க்காமல் சொகுசாக இருக்கும் பெண்களுக்கு, காலுக்கு அசைவுகள் கொடுக்காமல் இருக்கும் பெண்களுக்கு இவ்வாறு வர வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த பிரசவம் ஆன பின் இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் தன்னாலே சரியாகிவிடும். இதுவரை மருத்துவ அறிவை நீங்கள் என் மூலம் கொஞ்சம் தெரிந்து கொண்டீர்கள். இதை நீங்கள் ரசித்தால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக மிக நன்றி. தேங்க்யூ.